ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பார்க்க தானே போறீங்க, பாருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரு ஃபேவரட் யூடியூபர் இருப்பாங்க. ஃபேவரட் எவ்ரிதிங் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஃபேவரட் இருப்பாங்க. ஃபேவரட் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, யூடியூபர். ஆக்சுவலாக நான் இப்போ பேசிக்காக மீடியா சைடு சொல்கிறேன். யூடியூபர்ஸ், ஆங்கர், ஆர்ஜே, விஜே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேவரட்டும் இருப்பாங்க. இட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒருவங்க வந்து எனக்கு இந்த ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் அப்படி போடுறேன்னு நினைக்கிறேன். ஃபேவரட்டும் கிடையாது, நம்ம வந்து இப்போதான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு என்கரேஜாக இருக்கட்டும், அதுவும் யார் தெரிஞ்சவங்க என்கரேஜ் பண்ணுறதோட யாருன்னே தெரியாதவங்க என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், டிப்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பேட் கமெண்ட்டுக்கு அவங்க போய் திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இந்த ஷார்ட் டைம்ல எனக்கு நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் மை ஃபேவரட் யூடியூபர்ஸ், மை ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலாக ஐ ஹாவ் அன் டைரி. எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே வச்சுருப்பாங்க ஒரு டைரி, பர்சனல் டைரி அப்படின்னு. எனக்கு பர்சனல் டைரி இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிக்க எனக்கு ஒரு டைரி இருக்கும். ஸோ அந்த டைரி தான் இந்த டைரி. இது எனக்கு ஒரு அக்கா வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. 2024 நியூ இயர் கொடுத்தாங்க. அது 2025 தான் யூஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ. வளவலன்னு பேச வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. ஜூன் 13 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கே எனக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யூடியூப் சேனல் நான் 2023 அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல் வந்து ஜூன் 13, 2023 வந்து ஓப்பன் பண்ணேன். எப்படியாவது நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். சார், எனக்கு யூடியூப் சேனல் பற்றி பேசிக் எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு 12th தெரியும் நான் எப்படியோ என்னோட வாழ்க்கையில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்றது. எப்படி தெரியும்னா, நமக்கே ஒரு இதில் ரொம்ப கிரேஸியாக இருக்கும், ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு பண்ணணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது 2023 ஜூன் 13 ஆரம்பிச்சு 2024 ஜூன் வந்து ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன்னு வச்சுக்கலாம். 2024 திரும்ப ஜூன் 13 வருது. அதை பற்றி நான் பெருசாகவே கண்டுக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் இந்த மந்த்து தான் ஏதோ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரிக்க மட்டும் தெரியும். அகைன் நான் 2024 ஆகஸ்டில் வந்து நான் நினச்சேன். ஆமாம், ஆகஸ்டில் வந்து நான் நினச்சேன், சரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம், எப்படினாலும் திக்கு முக்கி நம்மளால எது வருதோ அதை போடுவோம். ஏன்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கெட் ரெடி வித் மீ மட்டும்தான் ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அது பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கெட் ரெடி வித் மீயே 365 நாளுமே போட முடியாதுல்ல. அதனால நான் யோசிச்சுக்கலாம், அப்போதைக்கு சும்மா ஸ்டார்ட் அப் மட்டும் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சரி ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு அக்டோபரில் தான் ஸ்டார்ட் அப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட இவ்வளோ நாள் கேப் அடுத்து வந்த வீடியோ அப்படின்னா கெட் ரெடி வித் மீ தான். அது என்னோட ஃப்ரெஷர்ஸ்க்கு போயிருந்தேன். 3rd இயர் அப்போ தான் திரும்ப ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தேன். ஆனால் வெரி மினிமல் பீப்புளுக்கு தான் தெரியும். ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நான் தெரியாத அளவுக்கு தான் வச்சுருந்தேன். நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும், நான் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வீடியோ போடும்போது அவங்களுக்கா வீடியோஸ் போக தான் தே ஆர் ஆஸ்க் டு மீ, ஸோ இப்படி போடுறியா அப்படின்னு. பாதி பேர் வந்து தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுனா அடுத்த விஷயம். அக்டோபர்லேருந்து ஸ்டில் ஜூன் வரைக்கும், ஜூன் 13 தாண்டியாச்சு. அது வரைக்கும் நான் வீடியோ போட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் ஒரு சேவிங்ஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். அதில் இருக்கிற ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் வந்து வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் தான் ஐ ஹாவ். பட் ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு சரி இதுவும் நமக்கு வராது போலையே அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல கமெண்ட்னா வரும்போது ஓகே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்கிறது வந்து நான் சொல்கிறேன். கமெண்ட் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு யூ, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஹாய் பாய்
நல்லா இருக்கு நல்லா இல்லைனாச்சும் கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு யூடியூபருக்கு வந்து ஒவ்வொரு நேம் மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா யூடியூபர் சப்ஸ்கிரைபராக நானும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் வெறித்தனமாக நான் இருப்பேன். ஆனால் நான் கமெண்ட் சைடு மட்டும் போவோம் காமெண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு ஒரு புதுசாக நேம் வச்சு மேபி அவங்க எனக்குன்னு தான் கூப்பிட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் அது கேட்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேர். என்னன்னா அவங்களோட ஐடி நேம் வந்து தி தேவி, அதுவும் என் நேம்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தி தேவி ஜான் ஜங்குக் பேபி கேர்ள் அப்படின்றதா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஜங்குக்குன்னு வந்தோடனே தெரிஞ்சிச்சு ஷீ இஸ் அ பிடிஎஸ் கேர்ள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆர்மி கேர்ள் அப்படின்றது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இதுதான். நான் 10th ஜங்குக்கு வி அந்த மாதிரி பேரென்னா அவங்களோட பேரென்னா நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த குரூப்பில் எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரிஞ்சிருச்சு அவங்க பிடிஎஸ் ஃபேன் தான் அப்படின்றது. நான் பிடிஎஸ் ஃபேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, நான் பிடிஎஸ் ஃபேன் இல்லை, அதுக்காக எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு இல்லை. ஆனால் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் வளரிட்டே இருப்பாள். ஒரு 10th இன்ன வரையும் அவங்க வீட்டுக்கு போனாவே இந்த பிடிஎஸ் ஃபேன் தான் தீவிரமான ஒரு ரசிகனே சொல்லலாம். நீங்களா ஆக்சுவலாக பிடிஎஸ் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களாவே ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது ஸ்டோரியை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் இன்ஸ்டால. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் பண்ணியிருந்துச்சு. அது அதனால எனக்கு தெரியும். ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தி தேவி ஜான் ஜங்குக் பேபி கேர்ள் வந்து எனக்கு ஒரு நேம் கொடுத்தது வந்து அக்காச்சி அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து அக்கான்னு சொல்றதா மீனிங் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது என்னன்னு தெரியல. அக்காச்சின்னு சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லா இருக்கு அக்காச்சி, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அமுக்குறதா இருக்கட்டும், அக்காச்சின்னு சொல்லிட்டு ஹார்ட் அனுப்பிவிடுறதா இருக்கட்டும், காமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு நேம். நான் எங்க கேட்டாலுமே எனக்கு அவங்களோட ஐடி வந்து ஞாபகம் இருக்கும். ஓ அந்த பொண்ணுன்னு அப்படின்னு. ஸோ யாருன்னு தெரியாது. ஆனால் யாரும் தெரியாதவங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டுன்னு ஒரு மூமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறத வச்சு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருவங்க சஹானா அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப இது நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காமெண்ட்ஸ்னால் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுமே என்னோட ஃபேவரட். செகண்ட் வந்து அவங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து காமெண்ட்ஸ் வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஃப்ரீக்வன்ஸாக அப்பப்போ எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அக்காச்சின்ற இருக்கிற பொண்ணு வந்து எனக்கு இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபைனலி ஐ ஃபாலோ யூ அக்காச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா யூடியூப்ல பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், அவங்களே ஃபாலோவர்ஸ்லேயும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ உள்ளவங்க வந்து இவங்களும் இருக்கும்போது ரியலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. when I read her message I really happy about that. தேர்ட் ஒன் 3 பேர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இது பண்ணுறது. உங்க பேர் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியலை. வெங்கடேஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் கேட்டாங்க. ஹேர் ஸ்டைல் வீடியோ ஆனால் எனக்கு ஹேர் ஸ்டைலை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஏன்னா நான் முக்கால்வாசி போனி டெயில் தான் போடுவேன். மற்றவங்களுக்கு கூட நான் பின்னி விடுவேன், எனக்குன்றது வராது. இன்னொன்று என்னைனாலே நான் க்ரூம் பண்ணிக்கிறது, இந்த செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ஐ கம்ஃபர்டபுள் டு மை செல்ஃப். இது வந்து நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். எங்கேயாவது போனால் எனக்கா பிடிச்சா இது பண்ணுவேன். ஸோ அந்த பொண்ணு கேட்டதுக்காகவே நான் நிறையா ஷார்ட்ஸில் தேடி பார்த்து அவங்களுக்காக சரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களே நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க.